தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். மகா சிவராத்திரி பற்றிய இந்த சிறப்பு காணொளி காட்சி பதிவில் நாம் இப்போது பார்க்கவிருப்பது 4ஆம் ஜாம கால பூஜையை பற்றி. இந்த 4ஆம் ஜாம கால பூஜையானது பின்னிரவு 3:01 முதல் மறுநாள் காலை 6 மணி வரை நடைபெறுகிறது. கரும்பு சாறு கலந்த அபிஷேகம் சிவலிங்கத்திற்கு செய்ய வேண்டும். மேல் பூச்சு அரைத்த குங்குமப்பூ பூச வேண்டும். அதாவது மேல் பூச்சு முழுவதும் அரைத்த குங்குமப்பூ பூச வேண்டும் என்று சொல்கிறார்கள். வில்வத்தாலும் நீலோற்பவ மலர்களாலும் சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இன்று நைவேத்தியமாக சுத்தமான அன்னப்படையல் இட வேண்டும். பச்சரிசி சாதம் வடித்து அதில் குறைந்தது 2 கரண்டி பசுனை விட வேண்டும். இதுவே சுத்த அன்னம் இட வேண்டும். அதர்வண வேதம் பாட வேண்டும். அதர்வண வேதத்தை 8 வருடங்கள் குரு அருகில் இருந்தே ஜபித்து பழக்க வேண்டும். குரு அருகில் இல்லாமல் இந்த அதர்வண வேதத்தின் ரகசிய மந்திரத்தை ஜபித்தால் உடனே உயிர் உடலை விட்டு பிரிந்துவிடும். அதர்வண வேதம் தெரியாவிட்டால் பின்வரும் திருமூலரின் திருமந்திர பாடலை பாடினால் போதுமானது. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்றிட சிவகதிதானே. இதையும் பாட இயலாதவர்கள் சிவ சிவ என்று ஜபித்தாலே போதுமானது. பின்னிரவு 3 மணி முதல் விடியற்காலை 6 மணி வரை இப்படி ஜபிக்க வேண்டும். இவ்வாறு 4 ஜாம கால பூஜைகளையும் சிவராத்திரி விரதங்களையும் யார் ஒருவர் 24 ஆண்டுகள் தொடர்ந்து செய்கின்றார்களோ அவர்கள் இறுதியாக வேதியர்களுக்கு ஸ்வர்ணதானம், பூதானம், கோதானங்களை அன்புடன் செய்ய வேண்டும். அனைவருக்கும் அன்னதானம் போன்ற தான தர்மங்களை செய்ய வேண்டும். அண்ணாமலையில் அன்னதானம் செய்ய வேண்டும். இப்படி செய்து முடிப்பவர்கள் முக்தி அடைவர். அவர்களின் பரம்பரையும் குருவோடு சொர்க்கத்தையும் அடைவார்கள். சிவராத்திரியின் மகிமையை சுக்ர தேசாத்திரியில் சாஸ்திரம் கூறுகின்றது. இதன் படிம மகா சிவ ஆகமங்களும் சிவ புராணங்களும் விவரிக்கின்றன. சிவராத்திரி மகிமைகளை கேட்டவர் சிவனாய் ஆவார். சொன்னவர் சிவன் நாமத்தில் என்றும் திளைப்பார். கேற்று மகிழ்ந்தவரும் சிவனாய் ஆவார். இதனை செய்கின்றவர்களுக்கு சிவலோக பிராப்தம் உண்டு. நன்றி, வணக்கம்.